பிரபாகரனே சொன்னாலும் பெரியாரை ஏற்க மாட்டேன் அப்படின்னு சீமான் சொன்னாரா? தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு வீடியோவை பாருங்க. பிரபாகரனே சொன்னாலும் பெரியாரை நான் ஏற்க மாட்டேன் என சீமான் பேசியதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. இதனால் அவர் மீது பல்வேறு விமர்சனங்களும் குவிந்து வருகிறது. சீமான் என்ன பேசினார் அப்படிங்கறத விரிவா பார்க்க இருக்கிறோம். பெரியார் குறித்து சீமான் முன்வைத்த விமர்சனங்கள் கடந்த மாதம் தமிழக அரசியல் களத்தில் முக்கிய விவாத பொருளாக இருந்தது. சீமான் முன்வைத்தது விமர்சனம் அல்ல, அது அப்பட்டமான அவதூறு அப்படின்னு பெரியார் இயக்கங்கள் குரல் எழுப்பினாங்க. மேலும் பெரியார் குறித்து சீமான் பேசியதற்கு ஆதாரங்கள் கேட்கப்பட நாடக தரப்பிலிருந்து எந்த ஆதாரமும் தரப்படவில்லை. நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் பெரியார் குறித்து தொடர்ச்சியாக சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார். பிரபாகரனே சொன்னாலும் பெரியாரை நான் ஏற்க மாட்டேன் என சீமான் கூறியதாக சமூக வலைதளங்களில் நியூஸ் கார்டு வைரல் ஆனது. நியூஸ் வைரலான அந்த கார்டை பலரும் பகிர்ந்து கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். தோழர் சரவண என்ற எக்ஸ் தலை பயனர் பிரபாகரனே சொன்னாலும் கேட்க மாட்டேன், குருமூர்த்தி சொல்றத மட்டும் தான் கேட்பா இந்த நாக்பூர் கொத்தடிமை சீமான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மற்றொரு எக்ஸ் வலைதள பயனர் பிரபாகரனே சொன்னாலும் இனி உன்னை யாரும் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருவரும் சமூக வலைதளங்கள்ல சீமானை காட்டமாக விமர்சித்திருந்தார்கள். இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்க எங்களுடைய சஜக்குழு ஆய்வுல இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் சன் நியூஸ் வலைதள பக்கத்துல அப்படி நியூஸ் கார்டு வெளியாகி இருக்கான்னு பார்த்தோம். சன் நியூஸ் பக்கத்திலேயே அப்படி ஒரு நியூஸ் கார்டு வெளியாகி இருப்பது உண்மைதான். ஆனா அந்த தகவல் தவறானது அப்படின்னு நாடக ஐடிவி எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்க பார்க்கிறோம். சீமான் பேசியது என்ன என்பதை அறிய சமயம் செய்திகள் வெளியிட்ட முழு வீடியோவை நாங்க பார்க்கிறோம். சீமான் பேசியதை நம்ம கேள்வி பதில் வடிவில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் வைக்கக்கூடிய விமர்சனமாக உள்ளது அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு சீமான் யாருங்க சொன்னா, நான் நாட்டில் இருந்தவன் சுபாஷ் சந்திர போஸ், எம்ஜிஆர் படங்கள்லாம் இருந்தது, பெரியார் படம் இருந்தது, ஆனா எனக்கு பெரியார் பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க. மறுபடியும் உங்களை போலவே பிரபாகரனை சந்திச்சவங்க எல்லாரும் அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டதா சொல்றாங்களே, திருமாவளவன், வன்னியரசன் எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு சீமான் சொல்றாரு, உலகமே ஏற்றுக்கொண்டாலும் நான் எதிர்க்கிறேன் போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பிரபாகரனே சொன்னாலும் பெரியாரை நான் ஏற்க மாட்டேன் என சீமான் நேரடியாக சொல்லவில்லை. பிரபாகரனை சந்தித்தவர்கள் அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார்களே என்ற கேள்விக்கு தான் உலகமே ஏத்துக்கிட்டாலும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரபாகரன் பெயரை சீமான் பிரஸ் மீட்ல பயன்படுத்தல அப்படின்னாலும் உலகத்தில் யார் ஏற்றுக்கொண்டாலும் பெரியாரை எதிர்க்கிறேன் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருந்திருக்கிறது. இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது பிரபாகரனே சொன்னாலும் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சீமான் நேரடியாக பிரபாகரன் பெயரை பயன்படுத்தி எங்கேயுமே சொல்லவில்லை. அதே சமயம் உலகத்தில் யார் ஏற்றுக்கொண்டாலும் தான் பெரியாரை எதிர்க்கிறேன் என்பதுதான் சீமான் சொன்ன உண்மையான வார்த்தைகளாக இருக்கு.